to DRP GTRP coaching center for zoology. Aspirants நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து 60 days தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கெட் டு தி ஹேபிட் ஆஃப் ஸ்டடி. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம we're going to see ஹார்மோன்ஸ். சரிங்களா? ஸோ ஹார்மோன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹார்மோன்ஸில் சில கான்செப்ட்ஸு அண்ட் அது ரிலேட்டட் எம்சிக்யூஸை நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்ஸ் கொஞ்சம் டஃபாக இருந்தாலும் தான் எக்ஸாம்ல நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் பட் இட் கேன் மேக் யூ ஈஸியர் வென் யூ ஃபேஸ் த ரியல் டிஆர்பி எக்ஸாம். சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் கம்மிங் இன் டு திஸ் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ match the following with a column 1 வந்து column 2 ஓட மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ பிட்யூட்டரி நம்மளுக்கு என்ன தெரியும். ஸோ பிட்யூட்டரியிலேருந்து என்ன ஹார்மோன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னாவே ஏடிஹெச் தெரியும். ஸோ அது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து வருது. ஸோ ஏடிஹெச் வந்து கம்மியானச்சுனாவே யூரினோட அவுட்புட் அதிகமாகும். ஸோ யூரினோட அவுட்புட் அதிகமானா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் கம்ஸ் தி தைராய்டு கிளாண்டு. தைராய்டு கிளாண்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கிரேவ்ஸ் டிசீஸ் தான் ஞாபகம் வரணும். அட்ரினல் கிளாண்டுன்னு பார்த்தோம்னா அடிசன் டிசீஸ். அது நம்ம ஏன்னு தெரியும். ஸோ அதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா தெரியும். தைராய்டு கிளாண்டு, கிரேவ்ஸ் டிசீஸ், அட்ரினல் கிளாண்டு அடிசன் டிசீஸ், அண்ட் பேங்க்ரியாஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதான் சீக்வன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு இங்கே ரைட்டு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து வில் கோ வித் தி ஆப்ஷன் சி. எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. பிட்யூட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் வந்து கேன் காஸ் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அண்ட் தைராய்டு கிளாண்ட் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் கேன் லீட் டு கிரேவ்ஸ் டிசீஸ். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் தென் கம்ஸ் தி அட்ரினல் கிளாண்ட். இன்சஃபிஷியன்ட் காசஸ் வந்து அட்ரினல் கிளாண்ட் வந்து இன்சஃபிஷியன்ட்டா வந்து செக்ரேட் ஆச்சுன்னா then we will have to face addition disease. நம்மளுக்கு வந்து அடிசன் டிசீஸ் வந்து வரும். அண்ட் பேங்க்ரியாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷனாவே இட் ஆல்வேஸ் லீட்ஸ் டு டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்னாவேன்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். சரிங்களா? ஸோ டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்க்கும் மெல்லிட்டஸ்க்கும் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னா யூரின் அவுட்புட் வந்து அதிகமாகுது. ஏன் அதிகமாகுதுன்னா வாசோபிரஷன் கம்மியாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னாவே நமக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஞாபகம், சக்கரை வியாதின்னு சொல்லுவோம். சரிங்களா? சுகர் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் டு தி செகண்ட் ஒன். எக்ஸ்பிளனேஷன் போவோம். கொஸ்டின் பாருங்க. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ஸ்டிமுலேட் குளுக்கோனியோஜெனிசிஸ். அதுவே கரெக்ட் தான். குளுக்கோகான் இஸ் அசோசியேட்டட் வித் ஹைப்போகிளைசிமியான்னு இருக்கு. குளுக்கோகான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளட்ல குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் இது ஹைப்பர் கிளைசிமியான்னு வந்துடணும். ஹைப்போன்னு இருக்கு. ஸோ அது தப்பு. இன்சுலின் வந்து ஆக்ட் ஆன் பேங்க்ரியாட்டிக் செல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா ஹெப்பாட்டிக் செல்ஸ். இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகிற இடம் வந்து பார்த்தோம்னாவே எது நம்மளுடைய பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் தான். பட் அங்க இருந்து எங்க இது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னாவே இது ஹெப்படோசைட்ஸ், லிவர் செல்ஸ் எல்லாம் வேலை செய்யும். அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இன்சுலின் இஸ் அசோசியேட்டட் வித் ஹைப்பர் கிளைசிமியா. நோ, இட் இஸ் ஹைப்போகிளைசிமியா. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி படிச்சாலும் வந்து கான்செப்ட் தரவா இருக்கும். கான்செப்ட் தரவானாவே நமக்கு வந்து வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். சரிங்களா? ஸோ ஓகே, நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் கிளியர் இருக்கும். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்னாவே கார்டிசால் வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசம்க்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ சடன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கார்டிசால் யூஸ் ஆகுது குளுக்கோஸ் லெவல. சரிங்களா? குளுக்கோகான் வந்து ஆல்வேஸ் ரிலேட்ஸ் வித் ஹைப்பர்கிளைசிமியா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். Which of the following hormones can play a significant role in osteoporosis? ஆஸ்டியோனாவே போன். ஆஸ்டியோனாவே என்னது? போன். போர்னாவே என்னன்னா தொலை விழுது. சரிங்களா? ஸோ போன்ல வந்து தொலை விழும். எப்போ வந்து தொலை விழும் அப்படின்னு பார்த்தோன்னாவே நம்மளுக்கு வந்து பேராதைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியானாவே நம்மளுக்கு வந்து
ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலும் கம்மியாக இருந்துச்சுனாவே நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ப்ரொலாக்டினுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இது ரெண்டும் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது வந்து மென்சுரல் சைக்கிளில் யூஸ் ஆகுறது. சரிங்களா? ஸோ இன்டர்மெட்ரியம் லைனிங் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து செக்ரேட் ஆகும். எங்கேருந்து வரும்னு பார்த்தோம்னா கார்பஸ் லூட்டியம். ஸோ கார்பஸ் லூட்டியம் வந்து ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ் அஸ் டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட். இதெல்லாம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். சரிங்களா? இதை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஆன்சரா. ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி வந்து போஸ்ட் மெனோபாஸ் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி போன் ரீஅப்சார்ப்ஷன்லாம் நிறைய நடக்கும். அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. பேராதைடாவே நம்மளுக்கு வந்து பேராதைடா ஹார்மோன் எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு போன்ல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து கால்சியம் உணவு வந்து உடம்புக்கு வந்து ரீஅப்சர்வ் பண்ணணும். அதுக்கு வந்து பேராதைட் ஹார்மோன் தேவை, பிடிஹெச். அதுக்கு அந்த ஹார்மோன் பேர் என்ன பேருன்னு பார்த்தோம்னா பேரத் ஹார்மோன். தட் ஆக்சுவலி இன்க்ரீசஸ் தி கால்சியம் லெவல் இன் அவர் பிளட். அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது என்னென்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ் வேணும், எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. நான் ஐ பி ஹாப்பி டு ஆன்சர். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி அதர் பாயிண்ட்ஸ். இதை பாருங்க. ஸோ இதை பாருங்க. இன்சுலின்லாவே நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொன்னேன் நான்? டயபெட்டிஸ் mellitus. Diabetes mellitus. So it goes straight into this. தைராக்சின் அப்படின்னு பார்த்தாவே நமக்கு என்ன வரணும்னு பார்த்தோம்னா காய்டர். அதை நான் வச்சுக்கேன். அண்ட் கார்டிகாய்ட்ஸ் அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னாவே நமக்கு இட் கோஸ் டு அடிசன் டிசீஸ். கார்டிகாய்ட்ஸ் எங்கேருந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாவே அட்ரினல் கிளாண்ட்ல கார்டெக்ஸ் ரீஜன்ல. ஸோ அட்ரினல் கிளாண்ட்ல கார்டெக்ஸ் ரீஜன்ல செக்ரேட் ஆகிற ஹார்மோன் தான் என்னது? கார்டிகாய்ட்ஸ். அண்ட் க்ரோத் ஹார்மோனாவே அக்ரோமெகாலே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இன்சுலின், டயபிட்டிஸ் mellitus, தைராக்சின் it goes to goiter, and corticoids பார்த்தீங்கன்னா அடிசன் டிசீஸ் அண்ட் growth ஹார்மோன் அக்ரோமெகாலே. அது ஞாபகம் வச்சுங்க. Okay, next we'll go to the next one here. So excess growth hormone வந்து in adultsல வந்து அக்ரோமெகாலே. அது ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட் நீங்க நான் விட்டுருக்கேன். இன் அடல்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்ரோமெகாலே வரும். இன் சில்ட்ரன்ல வந்து டெஃபிஷியன்ட் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு டுவார்ஃபிசம் வரும். கார்டிகாய்ட் வந்து டீல்ஸ் வித் தி அடிஷன் டிசீஸ். சரிங்களா? ஸோ அடிஷனல் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடினல் கார்டெக்ஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா அடினல் மெடுல்லா. இது வந்து அவுட்டர் லேயர்ல இருந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னர் லேயர் இருந்து மெடுல்லான்னு சொல்லுவோம். ஸோ மெடுல்லால இருந்து ஒரு ஹார்மோன் வரும். ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே நமக்கு வந்து எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின். அது ஞாபகம் வச்சுக்கல. அதுக்கு இன்னொரு பேர் தான் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரினலின். ஓகேங்களா? ஸோ இது வந்து அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் இந்த ஹார்மோன் அட்ரினலின். அண்ட் கார்டெக்ஸ் ரீஜன்ல செக்ரேட் பண்ற எல்லா ஹார்மோனுமே வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ கொஷின்ஸ் அதுல இருந்து கண்டிப்பா வருவாங்க. சரிங்களா? ஸோ எது அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸ், எது வந்து அட்ரினல் மெடுல்லா ஹார்மோன், இது முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். GnRH, a hypothalamic hormone needed in reproduction, acts on அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ ஹைப்போதலாமிக் ஹார்மோனாவே நம்மளுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா GnRH, கோனாட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். எங்கேருந்து வருது? ஹைப்போதலாமஸ்ல இருந்து வருது. ஹைப்போதலாமஸ்ல இருந்து எங்க ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரியில. ஆன்டீரியர் பிட்யூட்டரியில வந்து முக்கியமான 2 ஹார்மோன் ரீப்ரொடக்ஷன்ல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து LH அண்ட் FSH. ஸோ ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக் கோஸ் டு A. சரிங்களா? இது ஞாபகம். GnRH ஹைப்போதலாமிக் ஹார்மோன். அது எதுக்கு யூஸ் ஆகுது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியில வந்து ஸ்டிமுலேட் பண்ணி
ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா LH வந்து FSH வந்து செக்ரீட் பண்ணும். அந்த LH and FSH தான் வந்து கோனட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுறது. அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இதான் வந்து இதுவாக கொடுத்துருப்பேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. Hypersecretions of growth hormone in adults does not cause further increase in height. பிகாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹைப்பர் செக்ரேஷன்ஸ்னாவே நம்மளுக்கு growth ஹார்மோன் எக்ஸசைஸ் செக்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 இல்லை 19 அந்த இயர்ஸ் பேஜில் தான் நம்ம வந்து வளர்ச்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் growth ஹார்மோன் செக்ரேட் ஆகுமானா ஆகும். பட் நம்மளால ஹைட் ஆக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா போன்ல வந்து எபிஃபைசியல் பிளேட்ஸ்னு ஒன்று இருக்கும். that actually closes. சரிங்களா? they get closed when we get adolescence stage. சரிங்களா? ஸோ adolescent ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய போன் பிளேட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகுறதுனால growth ஹார்மோன் எவ்வளோதான் வந்து செக்ரேட் ஆனாலும் அதுக்கு வந்து போன்ஸ் வந்து they do not respond. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்மளோட ஹைட் வந்து ஸோ ரிமைன்ஸ் தி சேம். சரிங்களா? ஆஃப்டர் அடலசன்ஸ் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த எபிஃபேசியல் பிளேட்ஸ் க்ளோஸ் ஆஃப்டர் அடலசன்ஸ். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அடிஷனல் பாயிண்ட்ஸும் கூட. ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். நம்மளுக்கு தெரியும் டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ எதுன்னு பார்த்தா கார்பஸ் லூட்டியம் என்ன செக்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து செக்ரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் தான் வந்து கார்பஸ் கிராஃபின் ஃபாலிக்கல் வந்து இட் டர்ன்ஸ் இன்டு கார்பஸ் லூட்டியம் வச்சுங்க. அண்ட் செக்ரேட்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் பட் degenerates if pregnancy does not occur. அது ஞாபகம் வச்சுங்க. Okay, let's get to the next one. Name a peptide hormone which acts mainly on hepatocytes, adipocytes, and enhances cellular glucose uptake and utilization. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். பட் இது வந்து இன்டெரக்டா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்டெரக்டா கேட்கறதுனால இது நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ பெப்டைட் ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோம்னாவே நமக்கு இந்த முக்கியமான இன்சுலின் தான். சரிங்களா? விச் மெயின்லி ஆக்ட்ஸ் ஆன் ஹெப்படோசைட்ஸ். லிவர்ல தான் வேலை செய்யும். லிவர்ல வேலை செஞ்சதா லிவர்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாவே இந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாற்றும். சரிங்களா? ஸோ கிளைகோஜெனிசிஸ் வந்து அங்கே நடக்கும். அங்கே வந்து ஹெப்படோசைட்ஸ்ல தான் இந்த ஹார்மோன் வந்து ஒர்க் ஆகும். அது முக்கியமான பாயிண்ட்ஸு. சரிங்களா? ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் வந்து they do not actually refer to this questions. சரிங்களா? ஸோ தேர் irrelevant அந்த மற்ற 3 BCD ஆப்ஷன்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். Which of the following passive hormones are not antagonistic? And antagonisticனா வந்து எதிர் வேலையை வந்து செய்யறது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேரத் ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது? கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. கால்சிட்டோனின் வந்து கால்சியம் லெவல் டிக்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான் குளுக்கோஸ் மெட்டபாலிசம்ல ஒரு முக்கியமான ஹார்மோன். தேர் ஆன்டகனிஸ்டிக். ஓகேங்களா? அண்ட் ரிலாக்ஸின் இன்ஹிபின் பாருங்க, இதுதான் சம்மந்தமே இல்லாதது ஒண்ணு. சரிங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட். அண்ட் ஆல்டோஸ்டிரான் நம்மளுக்கு தெரியும் பிளட் குளுக்கோஸ் பிபி வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டோஸ்டிரான் வந்து நம்மளுடைய டிஸ்டல் கன்வலேட்டிவ் டியூபிள்ஸ்ல வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் வந்து இன்னும் அதிகமாக நடக்கும். அப்படின்னு அதிகமாக நடந்தோம்னா பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அது வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா ஆல்டோஸ்டிரான். அதுக்கு நேர் ஆப்போசிட் எதுன்னு பார்த்தோம்னாவே ஏஎன்எஃப் என்னன்னு பார்த்தோம்னா ஏட்ரியல் நியாட்ரியூட்டிக் ஃபேக்டர். தட் இஸ் ஆக்சுவலி சிந்தசைஸ்ட் இன் ஹார்ட். சரிங்களா? ஹார்ட்ல தான் வந்து they are synthesized and அது ஏஎன்எஃப் என்ன பண்ணுதுன்னா which helps in expulsion of sodium ions. சரிங்களா? எண்ணெயை வந்து என்னது சோடியம் அயன்ஸ் வந்து நிறைய வந்து யூரின்ல வெளியே போக வைக்கும். அதனால வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ மோர் யூரின் அவுட்புட் வெளியே போகும்.
சரிங்களா? ஸோ அதனால பிபி வந்து கம்மியாகும். ஸோ தேர் ஆல்சோ ஆன்டகனிஸ்டிக். பிபி வந்து இன்க்ரீஸ் பண்றது ஆல்டோஸ்டிரான், பிபி வந்து கம்மி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்எஃப். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இது வந்து எக்ஸ்பிரஷனும் நம்ம அந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் உங்களுக்கு இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? Okay, so let's go to the next one. Which of the following hormones is not involved in sugar metabolism? அப்படின்னாவே சுகர் மெட்டபாலிசமுக்கு ஆல்டோஸ்டிரானுக்கு சம்மந்தமே இல்லை. சரிங்களா? ஸோ ஆல்டோஸ்டிரான் வந்து ரெகுலேட்ஸ் கால்சியம் பொட்டாசியம் லெவல், கால்சியம் பொட்டாசியம் பேலன்ஸ், அண்ட் இட் டஸ் நாட் ரிலேட் டு எனி குளுக்கோஸ் மெட்டபாலிசம். சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். சரிங்களா? இன்சுலின், so aldosterone நம்ம முன்னாடி கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம். aldosterone actually deals with the regulation of sodium potassium balance in our distal convoluted tube. சரிங்களா? நெஃப்ரான்ல டிசிடி இருக்கும், பிசிடி இருக்கும், லூப் ஆஃப் வென்லி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ப்ளீஸ் கெட் டு ஸ்டடி தோஸ் திங்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம லெசன்ஸ் நடத்தும் போதும் அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, let's go to the next one. நார்எபினெஃப்ரின். சரிங்களா? நார்எபினெஃப்ரின் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலீஸ்டு பை சிம்பதட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பதட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னாவே நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது எதுன்னு பார்த்தோம்னாவே சிம்பதட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா. பேராசிம்பதட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா தேர் ஆன்டகனிஸ்டிக். ஆன்டகனிஸ்டிக் என்னது? இட் இன்க்ரீசஸ் தி ஹார்ட் ரேட்டு, அண்ட் பேராசிம்பதிக் நர்வஸ் சிஸ்டம்னா இட் டிக்ரீசஸ் தி ஹார்ட் ரேட். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ சிம்பதிக் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து அது அட்ரினல் கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அட்ரினல் கிளாண்ட் வந்து இன் ரெஸ்பான்ஸ் டு தட் தே ஆக்சுவலி செக்ரேட் நார்எபினெஃப்ரின். அந்த நார்எபினெஃப்ரின் வந்து டைரக்டா ஹார்ட்ல போயிட்டு ஹார்ட் பம்பிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தோஸ் பாயிண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். 12th கொஸ்டின் பாருங்களேன். சேம் ரிலேட்டட் டு சேம் ஹார்மோன் தான். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன்ஸ் காசஸ் ஆக்டிவேஷனோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இது என்ன ஹார்மோன் பார்த்தோம்னாவே இது எபினெஃப்ரின். அந்த எபினெஃப்ரின் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னாவே அட்ரினல் மெடுலாலேருந்து வருது. தட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்ட் செக்ரேஷன்ஸ் ஆஃப் எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ப்ளீஸ் ரிமெம்பர் தோஸ். அப்புறம் வந்து இந்த எபினெஃப்ரின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே அமினோ ஆசிட் டிரைவேட்டிவ் ஹார்மோன். இது என்னன்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட் டிரைவேட்டிவ் ஹார்மோனு. அந்த அமினோ ஆசிட் டிரைவேட்டிவ்ல வந்து டைரோசின் இருந்த அமினோ ஆசிட்ல இருந்தா இந்த எபினெஃப்ரின் வந்து சிந்தசைஸ் ஆகும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். Which of the following represents the action of insulin? சரிங்களா? டிக்ரீஸ்டு டைரக்டாவே நீங்க போகலாம். சரிங்களா? ஸோ எது வந்து ஆக்ஷன் ஆஃப் இன்சுலின்னாவே நம்மளுக்கு வந்து டிக்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் பை ஃபார்மிங் கிளைகோஜன். இது டைரக்டாவே நீங்க டைரக்ட் கொஸ்டின்ஸ் அது. ஸோ அது ஈஸியா இருந்தாலும் நல்லா ஸ்டடி பண்ணுங்க கொஸ்டினை. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி 14th. Which of the following pass is incorrectly matched? Incorrectly matched இருந்தாவே நம்மளுக்கு வந்து என்ன வரணும்னு பண்ணா இது அப்ரப்டா தெரியுது ராங்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ரப்ட்லி இட் இஸ் ராங். குளுக்கோகான் வந்து ஆக்சுவலி இட் இஸ் செக்ரேட்டட் பை ஆல்பா செல்ஸ். இன்சுலின் தான் என்னன்னு பார்த்தா பீட்டா செல்ஸ். அது நம்ம நல்லாவே தெரியும். சொமட்டோஸ்டாட்டின் அது ஒரு முக்கியமான ஹார்மோன். தட் இஸ் ஆக்சுவலி synthesized from delta cells. சரிங்களா? காப்பஸ் லூட்டியம் ஆல்சோ செக்ரீட்ஸ் progesterone and relaxin. அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்சுலின் வந்து இட் ரிலேட்ஸ் டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ குளுக்கோகான் வந்து செக்ரேட்டட் பை ஆல்பா செல்ஸ் அண்ட் இன்சுலின் வந்து செக்ரேட்டட் பை பீட்டா செல்ஸ். ஸோ இதுதான் வந்து ராங். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 24-hour diurnal rhythm வந்து இட் இஸ் ரெகுலேட்டட் பை ஹார்மோன் பார்த்தாவே மெலட்டோனின் தான். மெலட்டோனின் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா பீனல் கிளாண்ட்ல இருந்து வருது. சரிங்களா? பீனல் கிளாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 பிரெயினோட பார்ட்டு. டயன்செப்லானோட அப்படியே எம்பர்டான ஸ்ட்ரக்சர் தான் பீனல் கிளாண்ட். சரிங்களா? தட் ஆக்சுவலி ரெகுலேட்ஸ் ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ப்ளீஸ் ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். And let's go to the master following questions. So
இந்த கொஸ்டின் அப்படியே பாருங்களேன். சோர்ஸ் கிளாண்டு, அதோட ஹார்மோனு, அந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷனு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும். சரிங்களா? சொல்லுங்க பாப்போம். சோர்ஸு, ஹார்மோனு, அதோட ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? ஓகே. ஆக்சிடோசின் அண்ட் யூட்ரின் கான்ட்ராக்ஷன் அது ஓரளவுக்கு ஓகே. பட் இது வந்து ஆன்டி பிட்யூட்டரின்னு இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலி வந்து இட் ஆக்சுவலி கம்ஸ் ஃப்ரம் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. அது தப்பு. வாசோப்ரெசின் ஓகே. வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இது ஓகே. சரிங்களா? ஸோ கார்பஸ் லியூட்டியம் வந்து என்ன செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னாவே என்னது ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரான் ஆக்சுவலி சப்போசிவ் பிரெக்னன்சி இங்க ஈஸ்ட்ரோஜன் போடுவாங்க. அப்போ இதுவும் தப்பு. இது தப்பு. இது தப்பு. அண்ட் தைராய்டு வந்து தைராக்சின் ரெகுலேட்ஸ் பிளட் கால்சியம். ஆக்சுவலாக வந்து கால்சிட்டோனின் தான் என்னன்னு பார்த்தோம்னாவே பிளட் கால்சியம் லெவலு அண்ட் பேரத்தார்மோன் தான் பிளட் கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பட் இது பார்த்தோம்னா இதுதான் கரெக்டு. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக கேட்டாலும் வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. அந்த சொன்ன வந்து டெஃபினேஷன் தான் எங்கேயும் கொடுத்துருக்கேன். நான் வச்சுருக்கேன். Let's go to the 17th question. Which pair includes only endocrine gland? Only endocrine gland. அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுல ஒன்லி எண்டோக்ரைன், இது பேக்ரஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னாவே எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன். அது தப்பு. ஓவரி அண்ட் டெஸ்டிஸ் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா? ஸோ தைராய்டு ஹார்மோன் அண்ட் அட்ரினல் ஹார்மோன் இந்த கிளாண்ட், இந்த ரெண்டு கிளாண்ட் தான் வந்து purely they are endocrine in function. Purely they are endocrine in function. Pancreas and testes they have mixed functions. They have both exocrine and endocrine function ஆகும். பட் வந்து தைமஸும் இதே தான். சரிங்களா? தைமஸும் இதே தான். பட் ஒன்லி பேராதைராய்டு கிளாண்ட் அண்ட் அட்ரினல் கிளாண்ட் இது ரெண்டு மட்டும் தான் என்ன மட்டும் ஒர்க் பண்ணணும்ன்றது தான் எண்டோக்ரைன் கிளாண்டை மட்டும் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது முக்கியமான பாயிண்ட். ப்ளீஸ் ரிமெம்பர் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். So let's go to the 18th one. The blood calcium level is lowered by the deficiency of. இது கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. பிளட் கால்சியம் லெவல் வந்து குறைக்கப்படுகிறது. ஏன் குறைக்கப்படுதுன்னா எந்த ஹார்மோன் வந்து டெஃபிஷியன்டா கம்மியா இருந்துச்சுன்னா பிளட் கால்சியம் லெவல் வந்து குறைக்கப்படும் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி பேரத் ஹார்மோன். சரிங்களா? பேராதைராய்டு கிளாண்ட்ல இருந்து செக்ரேட் ஆகிற ஹார்மோன் தான் என்னன்னு பார்த்தோம்னா பேராத் ஹார்மோன் தட் ரைசஸ் தி பிளட் கால்சியம் லெவல். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது கரெக்டாக படிக்கணும். சரிங்களா? ஸோ பிளட் கால்சியம் லெவல் இஸ் லோயர்டுன்னு படிச்சுனாவே உங்களுக்கு என்ன ஆகணும்? கால்சிட்டோனின் வரணும். லோயர்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப்னாவே உங்களுக்கு பேராதார்மோன் வரணும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஒன்லி பாதி கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு நம்ம ஆன்சர் போடக்கூடாது. ஸோ ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஹார்மோன்ஸ்ல அண்ட் கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல ஒரு 18 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ எல்லாமே வேலிட் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம டெஸ்ட் பேட்சஸும் வந்து ஒரு 4000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெடியா இருக்கு. அதுவும் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் வில் see you in the next video. Really thank you.